ஃப்ரெண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதாங்க EGR. இது சரியா வேலை செய்யல அப்படின்னா உங்க வெஹிக்கிள்ல பிளாக் ஸ்மோக் இருக்கு இல்லையா, எக்ஸாஸ்ட் பைப்ல அதுல பிளாக் ஸ்மோக் அதிகமா வருது அப்படின்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்க்க வேண்டிய விஷயம் இதுதாங்க. இது சரியா ஓப்பன் ஆகல, இதோட வேலையை சரியா பண்ணல அப்படின்னா வெளியே பிளாக் ஸ்மோக் வரும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா NOx நைட்ராக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜென்ரேட் ஆகுறத தடுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. டீசல் இன்ஜின்ல பர்டிகுலரா 1300 டிகிரி செல்சியஸ் 1180 இருந்து 1300 டிகிரி செல்சியஸ்க்குள்ள NOx வந்து ஜென்ரேட் ஆகுங்க. அப்பதான் அந்த கம்பஷன், அந்த ஹை டெம்பரேச்சர்ல தான் நைட்ரஜன் வந்து ஜென்ரேட் ஆகும். அது கூட உள்ள போகக்கூடிய ஏர்ல இருக்க ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகி நைட்ராக்ஸா மாறிடுங்க. அது வந்து ஹம்ஃபுல் கேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. உள்ள போகக்கூடிய கார்பன், வெளியே எக்ஸாஸ்ட்ல எவ்வளவு கார்பன் மோனாக்சைடு இருக்கு, எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் இருக்கு, எவ்வளவு நைட்ராக்ஸ் இருக்கு, இதை டிபெண்ட் பண்ணி தான் BS2, BS1, BS3, BS6ன்னு வெஹிக்கிள வந்து கிளாசிஃபை பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா எப்படி வேலை செய்யணும் அதுக்கு முன்னாடி வாங்க பாத்துடலாம். இங்க பாருங்க, இந்த எக்ஸாஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த ஸ்மோக் எல்லாம் இந்த பைப் வழியே போகும். உள்ள பாருங்க, அந்த பைப்பை சுத்தி கூலன் போனதுக்கான அந்த மார்க் எல்லாம் தெரியும். இது பாத்தீங்க அப்படின்னா கோரா தான் இருக்கும். உள்ள தெரியுதா, உள்ள அந்த பைப்பை சுத்தி பைப் யூ மாதிரி இருக்கா, இந்த பக்கமா போய் இந்த பக்கமா வெளியே வர்றதுக்கு. சோ அது எப்படி ஓப்பன் ஆகும்னா, இந்த வேக்கம் மாடுலேட்டர் இருக்குது இல்லையா, இந்த டப்பா, இது பாருங்க, இந்த பிளாப் பாருங்க, இந்த பிளாப் தெரியுதா, இந்த பிளாப் ஓப்பன் ஆகுதா, அந்த கேஸ் உள்ள போறதுக்கு இந்த பிளாப் அப்பப்போ ஓப்பன் ஆகுது பாத்தீங்க இல்லையா. இந்த பிளாப் ஓப்பன் ஆகணும். இந்த சேம் டைம் இங்க ஒரு எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டர் இருக்குது பாருங்க. இந்த இது வந்து எக்ஸென்ட்ரிக் டிரைவ்னு சொல்லுவோம். இந்த ஒரு ரவுண்ட் ரோலர் இருக்குது இல்லையா, இது சுத்தி இந்த வால்வும் இந்த உள்ள வெளியே ஓப்பன் ஆகுங்க. இந்த வந்துடுறேன், வெளியே எடுத்துரும். இந்த இருக்குது இல்லையா, இந்த வால்வும் ஓப்பன் ஆகுங்க. இது ஜாம் ஆகுறதுனாலதான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாம வெளியே, அதாவது இது ஓப்பன் ஆகுனாதான் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த அன்பேண்ட் ஃபியல், அது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உள்ளுக்க வந்து இன்டேக் மேனிஃபோல்ட் வழியா இன்ஜினுக்குள்ள போகும். இது வாங்க எங்க லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டா இதை பாத்துடலாம். இனிஷியலா இந்த இருக்குது இல்லையா, இன்டேக் மேனிஃபோல்டு, எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுக்கும் இன்டேக் மேனிஃபோல்டுக்கும் இடையில தாங்க இது லொக்கேட் ஆயிருக்கும். இந்த ஒரு பைப் ஓட்ட தெரியுது பாருங்க, அது வழியே தான் அந்த கேஸ் வந்து வரும் இன்ஜின்ல இருந்து. இந்த ஹோஸ் இருக்குது இல்லையா, இங்க ஒரு ஸ்டீல் ஹோஸ், இந்த என் விரல், இந்த பைப் வழியாக தான் திருப்பி வந்து இன்டேக் மேனிஃபோல்டுக்கு வந்து போகுங்க. வாங்க இதை கிளீன் பண்ணுவோம். எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை கிளீன் பண்றப்போ இதை இருக்குது இல்லையா, இங்க பாருங்க, ஒன் செகண்ட்ங்க, இந்த வேற டப்பா ஒன்று எடுத்துட்டு வரேன் புதுசா, ஏன்னா கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு இல்லையா. நம்ம இதுக்கு யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 3Mோட சோக் அண்ட் கார்ப் கிளீனர்னு இருக்கு இல்லையா, இதுதாங்க. இதுதான் அந்த உள்ள டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய அந்த கார்பன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வெளியே கழுவி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த அளவு கார்பன் உள்ள கிளாக் ஆகிருந்தா எந்த மாதிரி உள்ள சர்க்குலேஷன் இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது இல்லையா, எவ்வளோ எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க வெளியே. இதை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி நல்லா ஏரை உள்ள பிடிச்சோம் அப்படின்னோம்னா கம்ப்ளீட்டா வெளியே போயிருங்க. இந்த இந்த இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த வால் ஓப்பன் ஆகுனா உள்ள இருக்குது இல்லையா, இப்போ வெளியே வரல இல்லையா, இந்த வெளியே வருது பாத்தீங்களா, வால் ஓப்பன் ஆகணும்னு. எந்த அளவுக்கு வால் ஜாம் ஆயிருக்குன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த வால் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து ஓப்பன் லூப்பாகவும் ஒரு பர்டிகுலர் டைம்ல க்ளோஸ் லூப்பாகவும் இருக்குங்க. அது எந்த டைம் ஓப்பனா இருக்கும் எந்த டைம் க்ளோஸ்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்க, அது எந்த டைம்ல ஓப்பன்ல இருக்கும், இந்த வால் எப்போ க்ளோஸ்ல இருக்கும்
ஏன் 1300°C ஆகும்போது உள்ள நைட்ராக்ஸ் ஜென்ரேட் ஆகுது, உள்ள என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க கிளியரா. இந்த இருக்குது இல்லையா, எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆயிருக்குதுன்னு பாருங்க வெளியவும். இந்த வால் ஓப்பன் ஆகின உடனே இப்ப பாருங்க கீழே அவ்வளவுதான், உள்ள இருக்க கார்பன் எல்லாம் வெளியே வந்துருச்சு இல்லையா. இந்த வால்வும் இப்போ ஃப்ரீ ஆயிருச்சு. இனிஷியலா இதை வந்து ப்ரெஸ் பண்றப்போ ரொம்ப ஹார்டா இருந்துச்சு ப்ரெஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ இந்த கார்பன் எல்லாமே வெளியே போயிருச்சு அப்படின்றதுனால ரொம்ப ஃப்ரீ ஆயிருச்சுங்க. எந்த அளவுக்கு இங்க பாருங்க, இந்தா இவ்வளவு கார்பன் உள்ளுக்க இருந்திருக்கு. இந்த ஃபிளாப் இருக்குது இல்லையா, இதையுமே கம்ப்ளீட்டா கார்பனை வெளியே எடுத்துடணுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கார்பன். இப்போ இந்த ஃபிளாப்பை பாருங்க எவ்வளவு ஈஸியா ஃபங்க்ஷன் ஆகும்னு. இந்த தெரியுது இல்லையா, இந்த வேக்கம் ஆக்சுவேட்டர் இதுலயா இந்த ஃபிளாப் கொடுத்துருக்காங்க. ஏன் அது போக இங்க ஒரு வால்வும் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கலா. இது ஏன் வேக்கம் ஆக்சுவேட்டர்ல கொடுத்துருக்காங்க, வேக்கம் ஆப்ரேட் பண்ணுது. சேம் டைம் ஏன் எலக்ட்ரிக்கலா இந்த ஆக்சுவேட்டரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இது என்ன டைப் இஜிஆர் அப்படின்னு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏன் இதுல 2 ஆக்சுவேட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருங்க. இனிமே இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது கூலண்ட் வே, இது வழியோடு தான் கூலண்ட் போகும். போயிட்டு இன்ஜினுக்கு போங்க. இந்த பாருங்க கூலண்ட் போற வழிய தெரியுதா, இதுவும் கூலண்ட் போற வழிதான். ஸோ கூலண்ட் வந்து கூல் பண்றதுக்காக உள்ள கொடுத்துருப்பாங்க எக்ஸாஸ்ட் கேஸ. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணியாச்சு. இனிமே இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத் ஆயிரும். கம்ப்ரஸர் மாதிரி கரகரன்னு ஓடின இன்ஜினு இனிமே நல்ல செம ஸ்மூத்தா ஓடுங்க. ஏன்னா வால் வந்து நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா அப்படி புதுசு மாதிரி ஆயிரும். பிளாக் ஸ்மோக்கு கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிருங்க. இதுல ஏன் பிளாக் ஸ்மோக் ஆகுது அப்படின்னா, இந்த இடம் ஏன் ஜாம் ஆகுதுன்னா டர்போல இருந்து சம்டைம்ஸ் ஆயில் உள்ள கம்பஷன் சேம்பர்ல போய் எரியுது இல்லையா. அந்த கம்பஷன் சேம்பர்ல எரியுறதுனால அந்த ஆயிலோட கண்டென்ட் தாங்க இதுல டெபாசிட் ஆகி இதை ஜாம் பண்ணி விட்டுரும், உள்ள ஸ்டக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. இந்த இருக்குது இல்லையா, இந்த கோரையும் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டோம். ஃப்ரீ ஆயிரும். நம்ம ஃப்ளோ ஆகுறது ரொம்ப ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும். உள்ள இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் எல்லாம் இந்த ஒரு டப்பா காலி ஆயிருச்சு. இந்தா இதையும் கிளீன் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இது பாருங்க எக்ஸென்ட்ரிக் டிரைவ்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதாங்க அந்த எக்ஸென்ட்ரிக் டிரைவ். எக்ஸென்ட்ரிசிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களும் இதுல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் தாங்க. இது அந்த டிரைவ் வந்து எக்ஸென்ட்ரிக் டிரைவ்னு சொல்லுவாங்க. இதை பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கிராங்க் மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து ரவுண்டா சுத்தாம எக்ஸென்ட்ரிக்கா டிரைவ் பண்ணும். அப்பதான் இந்த வால் வந்து ஓப்பன் ஆகுங்க. இதை பத்தி தெரிஞ்சவங்களும் எக்ஸாக்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ க்ளோஸ் ஆகும், எப்போ ஓப்பன் லூப் எப்போ க்ளோஸ் டு லூப்பா இருக்கும் அப்படின்னு இப்பதான் சொல்லியிருந்தேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ கிளீன் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா. ஈஜிஆர் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா வெஹிக்கிளை டிபெண்ட் பண்ணும்போது. இந்த வெஹிக்கிளுமே ரொம்ப கஷ்டம் தான் ஈஜிஆர் வந்து ரிமூவ் பண்ணி ரீஃபிட் பண்றது அப்படின்றது. அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈஜிஆர் வந்து கம்ப்ளீட்டா அசம்பிள் பண்ணிட்டோம். அங்கே பாருங்க உள்ளுக்க எல்லாமே இல்லை, ஆக்சுவேட்டர் எல்லாம் பர்ஃபெக்டா மாட்டிட்டோம். இந்த இடத்துலையும் பாருங்க உள்ளுக்க ஒரு கார்பன் இல்லை, ஒரு பிட்டு கூட. எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம். நம்ம அசம்பிள் பண்ணிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் ஸ்மோக்குங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதுங்க. சேம் டைம் மைலேஜ் நல்லா இருக்கும், அதாவது ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்ஜினோட நாய்ஸ் இருக்கு பாருங்க, அதுவுமே வந்து பொது இன்ஜினா ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஏன்னா நீங்க ஹைட்ராக்சி கார்பன் கிளீன் ஹைட்ரேஷன், அதாவது ஹைட்ராக்சி கார்பன் கிளீன் சொல்றாங்க இல்லையா, கார்பன் உள்ள இருக்கதா கிளீன் பண்றோன்னு, அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா வால்வ் நாய்ஸ், அப்புறம் அன்வான்டா இன்ஜின்ல இருந்து பிஸ்டனோட ரிங்ஸ் இதுல இருந்துலாம் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து ப்ராப்பரா கிளீன் பண்றது. உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டெபாசிட் ஆகுது. கம்பஷன் சேம்பர்ல ஒரு பர்டிகுலர் கார்பன் வேணுங்க ஓல்டு இன்ஜின்னா. நீங்க ரொட்டீனா வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஈச் அண்ட் எவ்ரி 30,000 இல்ல ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸோ கார்பன் கிளீன் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. நீங்க சடனா போய் கிளீன் பண்றப்போ நம்ம பாடியில இருக்க ஃபேட் மாதிரி தான், சடனா ஒரே நாள்ல ஃபேட் அவ்வளோத்தையும் பேன் பண்ணோம்னா பாசிபிள் இல்லை இல்லையா.
ஸோ கொஞ்சம் ஃபேட் நல்லது தான். அது மாதிரி உள்ள கார்பனும் கொஞ்சம் நல்லது தாங்க. அதை பார்த்துட்டு இதை மட்டும் க்ளீன் பண்ணி இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரீகெயின் பண்ணிக்கலாங்க.